ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் நடக்கிற சில பிரச்சனைகளை பற்றி உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்க ஆசைப்பட்றேன். உங்களுக்கு பதில் சொல்ல முடியுங்களா? தமிழ்நாட்டில் நடக்கிற தொடர் போராட்டத்திற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த போராட்டம்லாம் தேவைட்டு இருந்தால் நான் நினைப்பேன். ஏன்னா போராட்டத்தை பார்க்கும்போது, இந்த போராடுற பிள்ளைகளை பார்க்கும்போது, மக்களை பார்க்கும்போது, போராட்டத்துக்கு அழைப்பு விடுறவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு விபச்சாரி காசுக்காக ஆசைப்பட்டு தான் உடம்ப வித்துடுறான். வித்துட்டு காலையில் எந்திரிச்சு எனக்கு வலிக்குதே வலிக்குதே வலிக்குதேன்னு சொல்லி போராடுற மாதிரி, அதுக்கு போராட கூப்பிடுற மாதிரி இருக்கு. காசை வாங்கிட்டு ரெட்டலைக்கும் உதயசூரியனுக்கும் ஓட்டை போட்டுவிட்டு இந்த மக்கள் இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு தடை பண்ணிட்டான், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டுட்டு வந்துட்டான், இலங்கையில் மீனவனை சுட்டு கொண்டுட்டான், தாம்பரம்ல தண்ணி எடுக்கிறாங்க இப்படின்னு தொடர்ச்சியாக போராடுறது அது அநாகரிகமான செயல் மாதிரி தான் எனக்கு தெரியுது. உரிமையே வித்துட்டா, தமிழ்நாட்டை வித்துட்டா 5 வருஷத்துக்கு. அவன் பல கோடி ரூபா செலவு பண்ணி ஒவ்வொருத்தவனும் சட்டமன்றத்துக்கு வர்றான். அப்போ ஏதாச்சும் 4 நாசகரமான திட்டங்களை உள்ளார கொண்டுட்டு வந்தா தான் அவனுக்கு கமிஷன் கிடைக்கும், பணம் சம்பாதிக்க முடியும். அவனுக்கு அதையும் போராடி நீங்க தடுத்துட்டீங்கன்னா அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க, அவன் ஒப்பாட்டி, அதோட பிள்ளைங்கலாம் நடுத்தருக்கு வர்றதா? இது அநியாயமா தெரியலையா அவங்களுக்கு? மக்கள் எப்படி இதை போராடுறாங்க? இது இப்போ போராடவே கூடாது. அதாவது இப்படி போராட்டமே தேவையில்லைன்னா நம்மளோட உரிமைகளை எப்படி பெறுவது? உங்களுக்கு எதுக்கு உரிமை வேணும்? எதுக்காக உங்களுக்கு உரிமை வேணும்? உரிமையே வித்துட்டீங்க. இப்ப பாருங்க, ஜல்லிக்கட்டுக்கு தடையை போட்டவர் ஐயா ஸ்டாலின் தான். அவரோட ஆட்சி காலத்துல தான் அந்த தடை வந்துச்சு. அப்பவே அவர் தடுத்திருக்கோம். அதை செய்யலை. 7 வருட காலமா அதை ஒன்றும் செய்யலை. இன்னைக்கு மக்கள், மாணவர் பிள்ளைங்கள்லாம் போராடி அதை மீட்டு எடுத்து கொடுக்கும்போது முன்வரிசையில் போய் உட்காந்துட்டாரு அலாயனூர். அதை எப்படி எடுத்துக்கு பார்க்கறது? இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அவர் தான் கையெழுத்து போட்டு கொண்டாந்தாரு மீட்டன் திட்டத்தை. இப்போ நெடுவாசல்ல அவரும் போராடுறாரு. நீங்க நான் என்ன சொல்றேன்னா, கும்பலை விட்டீங்க, இப்ப வாழை பிடிச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் எவன் இப்ப திட்டத்தை கொண்டாந்தவனே கூட்டிட்டு வச்சு நீங்க போராடுறது ரொம்ப கேவலமா இருக்கு. இப்ப மீனவனை சுட்டுட்டான்னு சொல்லிட்டு இலங்கையில இருக்க கடற்படை வீரனை கூட்டிட்டு வந்து அவனே உட்கார வச்சுக்கிட்டு போராடுவீங்களா? இது என்ன போராட்ட வடிவம்? இது என்னது எனக்கு புரியல. பைத்தியக்காரனா அரசியல்காரன் தான் அரசியல் பண்ணுவான். இப்ப மக்கள் அரசியல் பண்றீங்களா நீங்க? சொல்லுங்க வேற என்ன? இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல அப்போலா வாசல், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏடிஎம் வாசல், அதுக்கப்புறம் வாடி வாசல், இப்போ நெடுவாசலில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே தொடர்ச்சியாக போராட்டம் நடந்துக்கிது. அடுத்த போராட்டம் எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்த போராட்டம் என்ன இருக்குது? அடுத்த போராட்டம் மக்கள் பண்றானோ இல்லை அரசியல்வாதி பண்ண போறான். அதுதான் ரொம்ப கொடுமையா இருக்க போகுது. அவன் போராட்டத்துக்கு அழைப்புட போறான் மாணவர்களுக்கெல்லாம். இந்த தமிழ்நாட்டு மக்கள் காசை வாங்கிக்கிட்டு எங்கள்கிட்ட ஓட்டு போட்டாங்க. பல கோடி ரூபா செலவு பண்ணி என் சொத்தெல்லாம் விற்று நான் இப்போ சட்டமன்றத்துக்கு 4 காசு சம்பாதிக்கலாம்னு பார்க்குறேன். விட மாட்டேங்கிறாங்க. இந்த அநீதிக்கு ஒரு நீதியை பெற்றுத்தாருங்கள் மாணவ பிள்ளைகளே, இளைஞர்களே. நான் அவன் போராட்டத்துக்கு அழைப்பு விட போகிறேன். அப்பவும் போய் போராடுவீங்களோ? கொடுமை பண்ணாலும் பண்ணுவீங்க நீங்கள். இந்த போராட்டம் தான் வரும். ஆட்சியாளர்கள் தான் போராட்டத்தை அறிவிப்பான். நான் அப்படி தான் எதிர்பார்த்தேன். இப்போ எல்லாமே குற்றம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்ப தமிழக முதல்வர் இப்ப என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? தமிழக முதல்வர் என்ன பண்ணணும்னா, ஐயா ஒன்றும் பண்ண வேண்டாம். ஐயா இந்த போராடுற பிள்ளைகளை தயவு செய்து காவல்துறையை வச்சு அடிக்காது. அது மிக மனவேதனையா இருக்கு. அதை பார்க்கும்போது நமக்கு சங்கடமா இருக்கு. அது அந்த பாவத்தை நம்ம எங்க போய் தீர்க்கிறது? தயவு செய்து அந்த வேலையை செய்யாதீங்க. நீங்க கிளீன் இந்தியாவோட உரிமையாளர் அந்த பட்டு குஞ்சத்துக்கிட்ட சொல்லி ராணுவத்தை இறக்கி சுட்டு தள்ளுங்க, சுட்டு கொன்றுங்கிறேன். ஈனசாதி போய் வாழ்ந்து என்ன பண்ண போறாங்க? மானங்கிட்டு போய் வாழ்றதுக்கு செத்து ஒழிஞ்சிட்டு போயிடலாம் பாருங்க. பணத்துக்காக ஓட்ட வித்தான், இன்னைக்கு பணத்துக்காக உயிரை வித்துற வேண்டியதானே? இலங்கையில மீனவனை கொண்டுட்டான் 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்கல்ல, வாங்கிட்டு சாக வேண்டியதானடா கர்மம் முடிச்ச நாய்களா? ஓட்டை மட்டும் போட தெரியுதுல்ல காசை வாங்கிக்கிட்டு. அன்னைக்கு இதே தங்கச்சி மடத்துல இலங்கை அரசு தூக்கு தண்டனை வச்சு நம்ம தமிழக மீனவர்களுக்கு போராடணும்ல. மறுபடியும் அன்னைக்கு எல்லாம் வாங்க போராடுங்க. நான் கூட அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டே அவங்க குரலை பதிவு பண்ணேன். தலைவன் இல்லாமல் இருக்கிறோம், அதை பார்த்து நம்ம சரி பண்ணணும், நோக்கமுள்ள ஆட்சியாளர்கள் வரணும் அப்படின்னு.
நீ மறுபடியும் ரெட்டலைக்கும் உதயசூரியன் தான் ஓட்டு போட்டு காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டிருக்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, திமுகவும் அதிமுகவில் இருக்க மாவட்ட செயலாளர் பொண்டாட்டியே காசு வாங்கிட்டு தான் அந்த சின்னங்களுக்கு ஓட்டு போடும். அப்படி எப்படி இந்த நாடு, எப்படி இந்த மக்களை நாம பார்க்கும்போது செத்துடலாம். இந்த மக்கள் வந்து வாழ தகுதியற்றவர்கள், செத்துறணும். அதோட முதல்வர் ஐயாவுக்கு நான் தெரிவிக்கிறது இன்னொரு வேண்டுகோள் இருக்கு. இந்த பயலுக போராடுறதெல்லாம் நீங்க வந்து காதுல வாங்காதீங்க, ஒருபோதும் வாங்காதீங்க. உங்களுக்கு தொந்தரவா இருக்கும், மன உளைச்சலா இருக்கும், வாங்காதீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா சாம இருங்க. எங்க ஊர்ல ஒரு நல்ல உரக்கடையில பால்டாயில் விற்கும், நயமான பால்டாயில் நான் வாங்கி அனுப்பி விடுறேன். 4 சொட்டு காதுக்குள்ள ஊத்திக்கிட்டு நிம்மதியா தூங்குங்க. படுக்க போயில 4-5 சொட்டாவும் விடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, படுங்க, நிம்மதியா தூங்கலாம். அதான் நான் முதல்வர் ஐயா. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு விதமான பிரச்சனை இருக்கு. இப்போ கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும், முல்லைப்பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும், இப்படி எல்லா மாவட்டத்திலையும் இருக்கு. ஆனால் அந்த பிரச்சனைக்கு முன்னாடிலாம் இது வரைக்கும் யாரும் போராடலை. இப்போ வந்து அதிகமாக போடுறாங்க. இதுக்கு வந்து இந்த சோசியல் மீடியா தான் அந்த மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி இப்படி போராட வச்சதுன்னு நினைக்கிறீங்களா? சோசியல் மீடியா பண்ணிச்சோ பண்ணலையோ அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. மிகப்பெரிய பங்களிப்பு ஊடகங்கள் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஊடகங்கள் அடேங்கப்பா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் இல்லாம இவ்வளவு பெரிய புரட்சி வெடிச்சிருக்கு. ஆனா இப்ப சமீபமா எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த நாட்டுக்கு மிகவும் முக்கியமான செய்திகளை இப்ப கொஞ்ச நாளா போட மாட்டேங்கிறீங்களே, ஏன்னு தெரியல. அந்த செய்தியெல்லாம் மக்கள் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. இந்த பதட்டமான சூழ்நிலையில என்ன நடந்திருக்கும், என்ன பண்ணிருக்கும்னு தெரியாம இருக்கும். இல்ல நீங்க அது மேல கவனம் செலுத்த மாட்டேங்கிறீங்க. தனுஷு, நம்ம அனிருத்து, ஆண்ட்ரியா, சுஜித்ரா இவங்களெல்லாம் அழைச்சி ஒரே விவாத மேடையில உட்கார வச்சு என்ன நடந்துச்சு நாட்டு மக்களுக்கு விளக்குங்க. பாவம், நாட்டோட எதிர்காலம் என்ன ஆகுன்னு தெரியாம மக்கள் இருக்கையில இதெல்லாம் மக்களுக்கு விளக்கி அது என்னன்னு நீங்க சொல்லணும். இதுல நெறியாளரா ஐயா நம்ம பாண்டே ஐயா கலந்துக்கிட்டாருன்னா நான் ரொம்ப மகிழ்வேன். ஏன்னா நல்ல நாகர் வேலையெல்லாம் அவர் நல்லா பண்ணுவார். அங்கேயே குடுமி பிடி சண்டையெல்லாம் நடக்கும். அதனால ஊடகங்கள் மக்கள் இப்போதைக்கு மக்கள் இந்த நாட்டோட நலன் கருதி இதெல்லாம் செய்யணும்னு விரும்பும். கடைசியா நீங்க என்னதான் எதிர்பார்க்கறீங்க? நான் என்னங்க எதிர்பார்க்க போறேன்? தொடர்ச்சியா ஓட்டு போட்டாங்க, காசை வாங்கிக்கிட்டு இப்ப என்னமோ புத்தி வந்துருச்சு அப்படின்னா என்னைக்கும் இந்த மக்களுக்கு புத்தி வராது, என்னைக்குமே வராது. அடுத்த தேர்தலையும் பாருங்களேன், மாற்றம்னு என்ன, இது மாற்றம்னு நினைக்கிறீங்களா? மாற்றம்லாம் ஒன்றும் வராது. மாற்றம்னு வரும், என்ன வரும்னு கேட்பீங்க. இப்ப திமுகவும் சரி அதிமுகவும் சரி, போன தேர்தலுக்கும் அதுக்கு முந்தைய தேர்தலுக்கும் அவன் வாக்கு சதவீதத்தை ஒப்பிட்டு பார்க்கையில அவங்களோட வாக்கு கம்மியா இருக்கு. அதுக்கு என்னன்னு அவன் 2 பேரும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கான், கண்டுபிடிச்சிட்டான். என்னன்னு நினைக்கல, காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற பெருசுகள்லாம் நிறைய செத்து போச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டான். இதை எப்படா சரி செய்யறதுன்னு அவன் யோசனை பண்ணிட்டு திட்டத்தை தயார் பண்ணிட்டான் அடுத்த தேர்தலுக்கு. உங்களுக்கு தெரியுமா? நீங்க எல்லாம் மத்ததை போராடிக்கிட்டு இருக்கீங்க, அவன் அடுத்த வாக்கு வாங்குறதுக்கு எப்படான்னு போராடிக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கு இப்போ ஒரு புதுசா ஒரு திட்டத்தை, ஒரு மாற்ற வழியை கொண்டு பண்ணியிருக்காங்க. அதாவது யார் யாரெல்லாம் செத்தாங்களோ அவங்க சமாதியில, அவங்க புதகுழியில போய் சத்தியம் பண்ற மாதிரி பண்ணி, இப்ப சத்தியம் வேற, சமாதியில சத்தியம் பண்றது ஒரு ட்ரெண்டா இருக்குல்ல, அங்க சத்தியம் பண்ணிட்டு காசை வச்சுட்டு வந்துடுறது. என்ன உங்களுக்கு சிரிப்பா இருக்குமே? சத்தியமா இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வேற, நாங்க என்ன போல பிள்ளையெல்லாம் கூட இது எப்படா சாத்தியம், செத்தவன் எப்படா ஓட்டு போட போறேன் அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்கையில அவன் சொல்றான், மானங்கெட்டவன் செத்த மறந்துட்டு வந்து ஓட்டு போடுவான், சமாதியில காசு வச்சுட்டாங்கன்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்கான். அப்ப எவ்வளவு இலிசாதி மக்களா உன்னை பாத்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா 50 வருஷம் ஆண்ட திமிரு உன்னை அனுபவிச்ச அந்த அளவுக்கு நீ நடந்திருக்க. இப்ப மட்டும் என்ன புதுசா புரட்சி வந்துட போதா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த படை இப்படித்தான் பண்ணும். அதனால இந்த படை பண்ண, இந்த மக்கள் பண்ண அநியாயத்துக்கு இந்த கண்ணு முன்னாடியே அதுக்கான பலனை அனுபவிக்கணும். அந்த பிள்ளையே கஷ்டப்படக்கூடாது, அதுகளே கஷ்டப்படும். அதுக்கு கூடிய சீக்கிரம் சோமாலியா மாறி வந்து இந்த நாடு நாசமா போகும். அதுதான் என்னுடைய. இது வரைக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி.